நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 4ஆம் பத்து 10ஆம் பதிகத்தின் முதல் பாசுரத்தில் ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணி மாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே என்று பாடுகிறார். மண் குடத்தை முழுவதுமாக உடைத்தால் அது மண்ணிலே சென்று லயமடைந்துவிடும். இப்படி ஒவ்வொரு காரிய பொருள்களும் தங்களின் காரண பொருள்களில் சென்று சேர்கிற ரீதியிலே தொடக்கத்திலே நாராயணன் மட்டுமே தான் இருந்தான். ஏகோஹவை நாராயண ஆசீத்து என்கிறது நாராயண உபனிஷத்து. தேவர்களும் அவர்களுக்கு இருப்பிடமான உலகங்களும் மனிதர் முதலிய பிராணி வர்க்கமும் என்று இப்படி பிரித்து பிரித்து சொல்ல வேண்டாதபடி எதுவுமே இல்லாமல் இருந்த அந்த ஊழிக்காலத்திலே முதலில் நான்முகனை படைத்து அவன் மூலமாக பஞ்சமுகனையும் தேவர்களையும் அவர்களுக்கு இருப்பிடமான உலகங்களையும் படைத்து இதே போல சகல உயிர்களையும் படைத்தவன் அந்த எம்பெருமான். மலை போன்ற வீடுகள் உயர்ந்து இருக்கிற ஆழ்வார் திருநகரியிலே உங்கள் கண்ணெதிரே சேவிக்கலாம்படி சர்வேஸ்வரன் நின்று கொண்டு உங்களை எதிர்பார்த்து காட்சி தரும்போது சாஸ்திரங்களிலே கூறியபடி கடல் போல நிலைத்து நிற்பவனான ஆதிநாதன் என்ற அந்த எம்பெருமானை விட்டுவிட்டு கங்கை கரையிலே இருந்து கொண்டு தாகம் தணிக்க கிணறு தோண்டுவாரை போல அந்த குணக்கடலிலே உங்கள் பிரார்த்தனைகளை சேர்க்கிற நதிகளை போன்றவர்களும் சிருஷ்டி சம்ஹாரங்களுக்கு உட்படுபவர்களும் ஆகிய மற்ற தெய்வங்களை தேடி ஓடுகிறீர்களே, இது என்ன அறிவுக்கேடு என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.